ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து வரக்கூடிய நாட்கள் வரப்போது. 11th 12th ஆர்ட்ஸ் பசங்க உங்கள் ஸ்கூலில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபலி எக்ஸாமினேஷன் ஃப்ரெண்ட்ஸ் பேப்பரோட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2025 கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஆஃபல் எக்ஸாமினேஷன் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பரை நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ 14 ஒன்வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 14 ஒன்வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களால் டெரிவ் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க. ஏன்னா ஒன்வேர்டு வந்து ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னாவே போதுமானது. ஒருவேளை இதே கொஸ்டின் பேப்பர் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் இதை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் இதை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. இதே கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது 2 மார்க்லேயே 1 வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து 4 மார்க் கொஸ்டின்ஸ் டயலாக், அதாவது டிரான்ஸ்லேட் தி டயலாக் இன் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணணும்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். மொத்தமாக சேர்த்து 2 கொஸ்டின் எழுதுனா போதும். சரியா? அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது செக்ஷன் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஅரேஞ்ச் எனி 2 டயலாக் இன் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்டர் வைஸாக நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் தெளிவாக பார்த்துங்க. அடுத்து 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. இதே கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட்க்கும் மேபி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்க எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.